கிருஷ்ணகிரியில் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த பழமையான மரத்தினை வெட்டி அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 1000 மரக்கன்றுகளை நடவு செய்ய வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சந்திரமோகன் மரக்கன்றுகளை கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுத்தார். கிருஷ்ணகிரியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீசிய பேய்மழை காரணமாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருந்த பல மரங்கள் கிளைகள் ஒடிந்து வீடுகளின் மீது விழுந்தன. இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு பாதிக்கும் வகையில் உள்ள மரங்களை அகற்றுமாறு தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த மரங்களை விட்டுவிட்டு யாருக்கும் பாதிக்காத வகையில் விநாயகர் கோவில் அருகில் இருந்த பழமையான தைல மரத்தினை பொக்லைன் வாகனம் மூலம் தோண்டி வேரோடு பிடுங்கி அகற்றியுள்ளனர். நன்றாக இருந்த தைல மரத்தினை பிடுங்கி அகற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மரத்தினை பிடுங்கி அகற்றாமல் நல்லாக இருந்த மரத்தினை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் மூலமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்ய வலியுறுத்தி இயற்கை ஆய்வாளர் சந்திரமோகன் தைல மரங்களை உடலில் கட்டிக்கொண்டு நூதன முறையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து தைல மரத்தினை வெட்டி கடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் 1000 மரக்கன்றுகளை நடவு செய்ய மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் சந்திரமோகன் வலியுறுத்தினார். பேட்டி சந்திரமோகன் இயற்கை ஆர்வலர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசப்படுது. அந்த மரம் எங்க போச்சு? அது அரசுக்கு காட்டினீங்களா? அந்த மரம் எங்க இருக்குது? பழமை வாய்ந்த தைல மரம், 50 ஆண்டுகளுக்கு முழு பழமை வாய்ந்த தைல மரத்தை வெட்டி சாட்சி அது எங்க கொண்டு வாங்க தெரியல. இந்த தைல மரத்தை பச்சை மரத்தை வெட்டுவதற்கு வருவாய் கோட்டாட்சியர் பார்வையிட்டு அவர் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த மரத்தை பச்சை மரத்தை வெட்டப்பட வேண்டும் என்பது அரசு சட்ட விதி. அதையும் மதிக்காமல் இவர்கள் இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வெட்டியவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் சுமார் 5000 மரக்கன்றுகளை நடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட நான் சமூக நிபுணர் பாதுகாப்பு சார்பில் கேட்டுக்கிறேன்.